மான இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் செய்த நன்மை இந்த சபையிலே சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் என்னை விடத்தில் ஒரு சாட்சியை நிறுத்தினதற்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் கடந்து சென்ற பாதை சற்று கடினமான பாதை. ஒரு சிலருக்கு ஒரு வேளை தெரியலாம். எனக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு. என்னுடைய பெரிய மகள் காருண்யா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு மகன் உண்டு, 16 வயதாகிறது. அவன் பிறப்பிலிருந்தே படுக்கையில் இருக்கிற ஒரு பிள்ளை. அவனை நாங்கள் கொண்டு செல்லாத மருத்துவமனைகள் இல்லை, அவனுக்காக செய்யாத ட்ரீட்மெண்ட்டுகளும் இல்லை. அதன் நிமித்தமாக நாங்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டோம். கடைசியாக நாங்கள் எங்களுடைய வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வீட்டை விற்றுவிட்டோம். வீட்டை விற்றுவிட்டு நாங்கள் 5 வருடங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் எங்கள் அன்புக்குரிய அண்ணன், உங்கள் போதகர் பாஸ்டர் இடத்துல வந்து ஜெபிப்போம். அப்போது ஆண்டவர் நிச்சயமாகவே இரட்டிப்பான நன்மைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தணும்னு ரொம்ப தைரியமாக சொல்லுவாங்க. ஸோ அஸ் எ ஹியூமன் பீயிங், மனுஷனாக இருக்கிறதுனால மனுஷிகமாக நம்ம யோசிப்போம். ஒன்றும் இல்லாத நேரத்தில் இப்படி சொல்கிறாரே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யோசித்த தருணங்கள் அநேகம் உண்டு. அப்போ சொன்னால் நிச்சயமாக இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாக தருவார் என்று சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்றே சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படியாக நான் ஒரு நாள் வந்து ஜெபிப்பதற்காக வந்த நேரத்தில் அன்புக்குரிய போதவர் சொன்னார்கள், நான் ஒரு ஆலோசனை கேட்க வந்தேன். நான் வேதாகம கல்லூரியில் ஆசிரியராக நான் பயிற்றுவித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு கத்தார் தேசம் போவதற்காக ஒரு முயற்சி பண்ணுகிறேன், அது முயற்சி செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது அன்புக்குரிய போதவர் சொன்னார்கள், அந்த கத்தார் தேசத்திலே ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார், நிச்சயமாக கத்தார் தேசத்திற்கு வழி ஆண்டவர் திறப்பார் அப்படின்லாம் சொல்லி எனக்காக ஜெபித்தார்கள். அப்போது கத்தார் தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் விசாவுக்கு டிக்கெட்டுக்கெல்லாம் காசு அதிகமாக செலவாகுமே என்று சொல்லி நான் தயக்கத்தோடு இருந்தேன். ஆனால் குறித்த நேரத்திலே நான் வேலைக்காக அமர்த்தப்பட வேண்டிய கம்பெனியிலிருந்து எனக்கு விசாவும் எனக்கு கத்தார் ஏர்வேஸில் உள்ள டிக்கெட்டும் எனக்கு இலவசமாக ஒரு காசு கூட செலவில்லாமல் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். அப்படியாக அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் இழந்து போன நன்மை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னது போல 2016 வருடத்திலே நான் கத்தார் தேசத்திற்கு போனேன். கத்தார் தேசத்திலே ஒரு கம்பெனியில் நான் மேனேஜராக 8 வருடம் வேலை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். நான் போன புதுசில் நினைத்தேன், நமக்கு நீ சொந்தமாக ஒரு வீடு கிடைக்காது அப்படின்னு நினைத்தேன். அப்போது நான் போத இடத்துல தொடர்பு கொண்டு ஜெபித்த போது நிச்சயமாக ஆண்டவர் வீட்டை கொடுப்பார் என்று சொன்னாங்க. 2016 அதுக்காக ஜெபித்தோம். 2017, 18 அந்த 2 வருடங்களுக்குள்ளதாக அழகான ஒரு சிறப்பான வீட்டை, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒருவேளை இங்கே இருக்கிற சிலர் வந்திருப்பீங்க, ஒரு அழகான வீட்டை கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி 8 வருடங்கள் நான் கத்தார் தேசத்தில் இருந்தேன். நான் கத்தார் தேசத்தில் இருந்துவிட்டு அண்ணனுக்கு ஃபோன் செய்து சொன்னேன், அண்ணா நான் அமெரிக்க தேசம் போக வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அண்ணன் சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் அமெரிக்க தேசம் கொண்டு போவார், அந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், நிச்சயமாக அது நடக்கும். நான் வேறு எந்த ஊழியர்களிடத்துலையும் தனி மனிதர்களிடத்துலையும் இந்த குறிப்பை சொல்லி நான் ஜெபிக்கவில்லை. எங்கள் வீட்டினுடைய எல்லா காரியத்திற்காகவும் நான் அண்ணனிடத்தில் தான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், இல்லை நான் நேரடியாக பேசுவேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அமெரிக்க தேசம் கொண்டு போகிறார். ஆனால் எனக்கு எந்த தகுதியும் இல்லை அமெரிக்க தேசம் போவதற்கு, அதற்கான பணமும் என்னிடத்துல இல்லை. ஆனால் அண்ணன் சொன்னார், எல்லா வழிகளையும் ஆண்டவர் திறப்பார், நீ தைரியமாக அதற்காக முயற்சி பண்ணிட்டு சொன்னார். அந்த நேரத்தில் நான் அதற்கான முயற்சிகள் எடுத்து நான் எம்பசிக்கு போகவும், எனக்கு அமெரிக்க தேசத்தில் ஒரு உலக புகழ்பெற்ற ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி என்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு இறையியல் கல்வி படித்து பார்ட் டைம் வேலை பார்ப்பதற்கான வழி ஆண்டவர் திறந்து கொடுத்தார். 1 வருடம் நான் அமெரிக்க தேசத்தில் இருந்தேன். எனக்கு 2வது வருடத்திற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் இந்த மாதத்திலே நான் அமெரிக்க தேசம் மீண்டும் கடந்து செல்ல வேண்டும். வீட்டின் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. மகன் படுக்கையில் இருப்பதனாலே சில கஷ்டமான அனுபவங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் அநேக தேவைகள் இருப்பதனால என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போதும் அண்ணனிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணினேன். அண்ணன் சொன்னாங்க, ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த தேசத்தில் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எனக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை எடுத்து அதிகமாய் தேவனோடு உறவாடி ஜெபித்த அன்பு ஊழியருக்காக, குடும்பத்திற்காக நான் எப்போதும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து அந்த அமெரிக்க தேசம் செல்ல காரியங்களை கர்த்தர் வாய்க்க தேவ பிள்ளைகள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு நான் சாட்சியம் முடிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.